அண்ணா நீ ஏன் ரெகுலரா சர்ச்சுக்கு போக மாட்டே? ஆமா, சர்ச்சில் யார் கரெக்டா இருக்கா நான் சர்ச்சுக்கு போவேன். அண்ணா நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லவா? உருட்டு, அதுக்கு தானே இப்ப கேட்டேன். இல்ல, ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து ஒரு லேடி சொன்னாங்களா, எனக்கு சர்ச்சுக்கு வரதுக்கே பிடிக்கல, அவங்க விபச்சாரம் செய்யறாங்க, இவங்க இது பண்றாங்க அது பண்றாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, எனக்கு சர்ச்சுக்கு வரதுக்கே பிடிக்கல, நான் வேற சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னாங்களா. அப்ப அந்த பாஸ்டர் வந்து கிளாஸ்ல ஃபுல்லா தண்ணி கொடுத்துட்டு, இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்க தண்ணி கீழே சிந்தாம இந்த சர்ச்சை ஒரு 2 முறை சுத்தி வாங்க அப்படின்னு சொன்னாங்களா. உடனே அந்த அக்கா என்ன பண்ணாங்களா, சர்ச்சை சுத்தி வந்துட்டு பாஸ்டர் கிட்ட வந்து சொன்னாங்களா, நான் சுத்தி வந்துட்டேன் தண்ணி சிந்தாம அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கேட்டாங்களா, எப்படி உங்களால சுத்தி வர முடிஞ்சது? நான் வந்து தண்ணியை மட்டும் போக்கஸ் பண்ணேன், யாரையும் எங்கேயும் பாக்கல, நான் தண்ணியை மட்டும் போக்கஸ் பண்ணதுனால சிந்தாம கொண்டு வந்துட்டேன். அதே போலதான் நீங்க சர்ச்சுக்கு வரும்போது இயேசுவை மட்டும் போக்கஸ் பண்ணா போதும், இயேசு உங்களுக்கு செஞ்ச நன்மையை மட்டும் போக்கஸ் பண்ணா போதும். அவங்க இதை பண்றாங்க, இவங்க இதை பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள பாக்காதீங்க, இயேசுவை மட்டும் பார்த்து வாங்க, உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதேதான் உனக்கும் ஒன்னியானா, இயேசுவை மட்டும் பார்த்து வா, மத்தவங்களை பார்த்து உன்னோட லைஃபை நீ வேஸ்ட் பண்ணிக்காத. சரி தம்பி, அடுத்த மாசத்துல இருந்து வந்து